அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கும்பராசிக்கான 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலனை பார்க்க போகிறோம். பொது ராசி பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் அன்பான இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு மிகவும் முக்கியமானது. இந்த மாதம் உங்கள் தொழில், நிதி, குடும்பம், ஆன்மீக வளர்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் காதல் வாழ்வு ஆகிய துறைகளில் பல வளர்ச்சிகளையும் பல மாற்றங்களையும் தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. பலன்களை விரிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஜனவரி 2026 கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜனவரி மாதத்தில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் ஆகிய 4 கிரகங்கள் மகர ராசியில் சஞ்சரிக்க போகுது. சுக்கிரன் ஜனவரி 13ஆம் தேதியும், சூரியன் 14, செவ்வாய் 16ஆம் தேதி, புதன் 17ஆம் தேதி மகர ராசிக்கு பயிற்சியாக உள்ளார்கள். மேலும் ராஜகிரகங்கள் சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, குரு ஆகிய கிரகங்கள் தற்போது உள்ள நிலையிலேயே தொடர்ந்து இந்த வருடம் முழுவதும் இருக்கும். பொறுமை, கடின உழைப்புக்கு காரகத்துவத்தையுடைய சனி மீன ராசியிலும், தொழில் முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய கேது கும்ப ராசியிலும், ஆன்மீகம் தொடர்பான காரகத்துவத்தை கொண்ட கேது சிம்ம ராசியிலும், நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய குரு மீன ராசியிலும் உள்ளார்கள். இந்த நிலையில் ஜனவரி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பொது பலன்களை நான் 2 பகுதியாக பிரித்து வழங்கியிருக்கிறேன். ஜனவரி 1 முதல் 13 வரை உள்ள மாதத்தின் முற்பகுதி, அதன் பிறகு ஜனவரி 13 மாத கடைசி வரை உள்ள பிற்பகுதி ஆகிய 2 பகுதிகளுக்கும் தனித்தனியாக பலன்களை குறிச்சிருக்கிறேன். நேயர்கள் அதை கவனமாக கேட்டு தங்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கும்பராசி நேயர்களே, இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு 11ஆம் வீடு, அதாவது லாப வீடுன்னு சொல்லக்கூடிய 11ஆம் வீடு வலுவடைய போகுது. 11ஆம் வீடு அப்படிங்கிறது லாபம், வருமானம், புதிய வாய்ப்புகளை குறிக்கக்கூடியது. மேலும் சமூக உறவு மற்றும் நண்பர்களை பற்றியும் சொல்லக்கூடியது. உங்களுடைய புதிய திட்டங்கள் எவ்வாறு செயல்படும் என்பதையும் குறிக்கக்கூடியது. இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, பணம் மற்றும் வருமானம் அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உங்களுடைய உறவுகளுக்கு இடையில் ஒரு பாண்டிங், நல்ல ஒற்றுமை காணப்படும். உங்களுக்காக புதிய வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்குது. உங்களுடைய மனசில் ஒரு அமைதி நிலவும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு நீண்ட கால பலன்களை தருவதற்காக காத்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அடுத்தது 2ஆம் பகுதியான மாதத்தின் பிற்பகுதியில் சுக்கிரன், சூரியன், செவ்வாய், புதன் மகர ராசியில் சேரும் பொழுது கும்பராசிக்கு ஒரு மிக பிரகாசமான வாய்ப்புகளை உருவாக்க காத்திருக்கிறது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கலாம். இந்த ஜனவரி மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலை வாய்ப்பில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு, பதவி உயர்வு, புதிய திட்டங்களில் வெற்றி, உங்களுக்கான ரெகக்னிஷன், உங்களுக்கான திறமை வெளிப்படுதல் போன்றவை ஏற்படும். பணம் மற்றும் நிதி நிலையில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ஒரே சீராக இருக்கும். குடும்பம் மற்றும் உறவு முறைகள் சாதாரணமாக காணப்படும். உங்களுடைய ஆரோக்கியமும் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் சீராக இருக்கும். அதனால் நீங்கள் எந்த விதமான பதற்றமோ கவலையோ கொள்ள தேவையில்லை. மேலும் இந்த ஜனவரி மாதத்தை உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக மாற்றிக்கிறதுக்கு எந்த வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் வழிபாடு, செவ்வாய்க்கிழமை முருகர் வழிபாடு, சூரிய நமஸ்காரம் தினமும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக அமையும். மொத்தத்தில் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம், பணம், சொத்து சேரக்கூடியது, குடும்பத்தில் ஒற்றுமை, புதிய தொடக்கங்கள் ஏற்படுத்துறது ஆகியவை இருக்கும். அதனால் இந்த மாதத்தை நல்ல முறையில் திட்டமிட்டு ஒரு பொறுமையாக நீங்கள் உங்களுடைய செயல்களில் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை.